கஷ்டப்பட்டது நீதான், சாதிச்சது நீதான். அந்த கேஷ் பிரைஸ் உனக்கு தான் கொடுக்கணும். எனக்கு அதுல ஒரு பைசா கூட வேண்டாம். என் பிசினஸுக்கு இந்த பாப்புலாரிட்டியே போதும். இந்த பரிசு உனக்கு இல்ல சுதாகர். அன்னைக்கு மதுமிதா என் கையில ராக்கி கட்டின நேரம் தங்கச்சி கை நிறைய பரிசுகள் தரணும்னு நினைச்சேன். அப்ப நடக்கல, இப்பதான் நடக்கணும்னு இருக்கு மாஸ்டர். இல்லப்பா, இத்தனை வருஷமா பல புத்தகங்களை படிச்சு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தினேன். இப்பதான் உன்ன மாதிரி மனுஷங்களை படிச்சு எனக்கு நல்ல பாடத்தை நான் கத்துக்கிட்டேன் மாஸ்டர். அம்மா, பரிமாறட்டுமா? சௌந்தர்யா, அவன் எங்க போனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? யாருமா? எனக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தவன், தனியா தவிச்சுக்கிட்டு இருந்த வேளையில படிச்சவனா மாறி புத்தி சொல்லிக்கிட்டு இருந்தவன், என்ன பெத்தவளா நினைச்சு தினம் வணங்கிக்கிட்டு இருந்த அந்த கபடம் இல்லாதவன இன்னைக்கு என்ன பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறது? கூப்பிட அவையில்லையே. இங்க யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கணுங்கிற நியாய நிபந்தனைகளை நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். ஆனா அது ஏன் நெஞ்சிலேயே திருப்பி அடிக்கும், என்ன துடிக்க வைக்கும் நினைக்கலையே. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க. ஆனா எந்த நன்மைக்காக இந்த கெடுதல்? இத நூலா இழைச்சு போயிட்ட மனக்கவலையா இல்ல இந்த பயக்கவலையா? இதோ பாரியா ஏழுமலை வெங்கடசாமி, இங்க நீங்க ரெண்டு பேரும் உரசி உச்சி குட்டின்றதுனா என் பொண்டாட்டி ஆத்துல கவுந்துருவா போல இருக்கு. டைரக்டா பாயிண்ட்ல அட்டாக் பண்ணியா? பின்ன பாயிண்ட் என்னன்னா ராஜி, பணம் உள்ள கிளைண்ட்ஸ் நீ நடத்திக்கிட்டு இருக்கிற என்டையர் காலேஜ் பில்டிங் எடுத்து கிரையத்து கேக்குறாங்க. 500 ரூபாய் கட்ட அடுக்கி வச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்காங்க. இதுல உங்க பங்கு எவ்வளவு? பாத்தியா, லாயர் வைஃப் இல்ல, அதான் கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. ஏ ராஜி, ரெண்டு புத்திசாலிங்க தனித்தனியா வாழாம சோடாவும் விஸ்கியும் போல கலந்து. இதோ பாரியா லாயரே, நீ மறுபடியும் செட்டப் பண்றதுலயே தான் இருக்க. அங்க என் பொண்டாட்டி ஆத்துல இறங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாடிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கயா, உன் ஃபங்க்ஷன் உனக்கு, ஏன் டென்ஷன் எனக்கு. ஸ்பீட் அப். பாயிண்ட் என்னன்னா, உன் காலேஜ்ல நடந்த அசிங்கத்துல இடதுகை விழுந்துருச்சு, செல்லப்பா விட்டுட்டு பூட்டத்துல வலதுகை விழுந்துருச்சு. நீ உலக்காட்ட வாடுறத விட காலேஜ மூடிட்டு காலேஜ் மூட போறது இல்ல, நான் இல்ல, என் பொண்ணு கூட இங்க இருந்து நகராது. இங்க பாருங்க, இந்த மண்ணோட மகத்துவம் மனுஷனுக்கு தான் தெரியும். மாடு மாதிரி தலையாற்ற உங்களுக்கு தெரியாது. இனிமே இங்க வராதீங்க. தூள் கிளப்பிட்டா என் ராஜி, எதை என்ன காலமாடுன்னு வாடுறா. பிஏ தமிழ் லிட்டரேச்சரியா ஒரேடி அசத்திட்ட பாரு. என்ன அசத்திட்டாங்களோ என்னவோ, நீங்க இதே மாதிரி கண்டினியூட்டி டயலாக் பேசிட்டு இருந்தாலும் எனக்கு கோலமாவ தான் மிஞ்சும். அம்மாடியோ, இவங்க பவர்ஃபுல் லேடி தான். இந்த இடத்தை விலைக்கு வாங்கி பில்டிங் கட்டி பில்டப் பண்ணலாம் நினைச்சது லவுட். ரெக்ரேஷன் கிளப் வர்றது டவுட். உங்க கமிஷன் இனி அவுட். ஐயோ, சைலண்டா இருக்கிறலே நினைச்சு டயலாக் பேசினேன். கடைசியில ஹீரோ மாதிரி வாய்ஸ்ல ஊடுகட்டலே. ராஜி, ரியலா இது சீரியஸ் மேட்டர். இந்த இடத்தை வாங்குறது நிச்சயம், எனக்கு கமிஷன் வர்றது நிச்சயம், கிளப் வர்றது நிச்சயம். மனசை மாத்திக்கிட்டு இடத்தை காலி செஞ்சுட்டு போயிடு. சமயத்துல வந்து என்ன காப்பாத்துறீங்க. நல்லா மாட்டிட்டேன் அவங்க கிட்ட. என்ன கோடம்பாக்கம் குரூப் டான்ஸரோட டூயட் ஆடுற மாதிரி இந்த சீனு? எனக்கு ஏதோ ஒரு தனி ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்குன்னு இந்த அழகு பாட்டிக்க சிச்சி விட்டா என்ன கிட்னாப் பண்ணி ரேப்பே பண்ணுவாங்க போல இருக்கு. நீங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அது அது எதுக்குங்க, வாங்க ரெண்டு பேரும் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரலாம். என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையன் என்ன பண்றான்னு கேட்டா அந்த இன்னொரு வயசு பொண்ணு கிட்ட என்னன்னு சொல்றது பிராக்டிகலா? ஏன் சொல்லக்கூடாதா? சொன்னாலும் தப்பு, சொல்லாட்டாலும் தப்புதான். என்ன பண்றது? பை செல்லம். பை பைமா. பை பை செல்லம். பை பை பை. ஓகே, see you tomorrow without bail. Yes, coming. டார்லிங், நாளைக்கு நைட் டின்னர் மறந்துடாதீங்க. பை பை பை. இந்த மாதிரி சீ டீ சாப்பிட கூப்பிட்டதுக்கு எப்படி ஆயிட்டீங்க? சில சமயம் அன்பா வீட்டுக்கே கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா? நீங்க போயிருக்கீங்களா? டீ சாப்பிட கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவேன் சில சமயம். ஆனா அங்க ஐயோ, அதெல்லாம் எப்படிங்க சொல்றது? வாங்க ஏதாவது லஞ்ச் சாப்பிடலாம். வீட்டுக்கு போய் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஐயோ, என்னங்க நீங்க மறுபடியும் அதே கம்பல் பண்ணி கேட்டுட்டு வேண்டாங்க, ஏதாவது லஞ்ச் சாப்பிடலாம் வாங்க. ஏன் மேல சத்தியம் நீங்க சொல்லி தான் தீரணும். இப்போ கொஞ்ச நேரம் நீங்க தான் நான் வந்து அந்த அம்மா. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க தான் நேரா வந்து காலிங் பெல் அடிங்க. அப்படி கதவை திறப்பாங்க. Chella darling, how nice of it to come sit down. How are you? இதோட விட்டுருவாங்களா? உடனே ஒரு ஏ ரஹ்மான் பாட்டு. வாராயோ செல்லா வாராயோ செல்லா வீட்டுக்குள் ஊட்டியடி. மெதுவா காலெல்லாம் தேய்ப்பாங்க.
அதுக்கப்புறம் கையை மெதுவா எடுத்து நக்கு ஒரு கில்லு பச்சுன்னு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. ஏங்க ஹலோ ஹலோ, நீங்க நான் சொல்லிட்டேல, நாங்க நடிச்ச மாதிரி நீங்க ஒண்ணுமே நடிக்கவே இல்லையே. நீங்க என்ன செஞ்சீங்க? சார் தான் போடின்ட்டு வந்துட்டேன். ஏன் அந்த பொண்ணு நல்லா இல்லையா? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ யூ ஃபர்கெட். முத்தம் கொடுக்குற வரைக்கும் வந்த பொண்ணு, அதுக்கப்புறமா ஐயோ நான் என்ன செய்யுது, ஐ வில் பி ஹெல்ப்லெஸ். எதுக்கு நீங்க அது வரைக்கும் வர விட்டீங்க? நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இது வரைக்குமே கிடைக்கல, இனிமேலும் கிடைக்கும் எப்படிங்க சொல்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த பொண்ணு உங்களை விட்டு விலகி போனா நாம 2 பேரும் நெருக்கமா விவரமா ஆடி பாடி பழகணும்னா அதை நிஜம்னு நம்பி அந்த பொண்ணு தானாவே போயிடுவா. நெருக்கமா விவரமா நம்புற மாதிரி 2 பேரும் பேசி பழகணும், இப்படித்தானே? கரெக்டா? இதமா இருக்கா? டாடி, என்னம்மா? ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசார காதலிச்சா அவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாம்ல? மனப்பொருத்தம் தான் வாழ்க்கைக்கு தேவை. திருமணம் செஞ்சுக்கிறது தப்பே இல்லைம்மா. ஆனா அவருக்கு ஒரு டிகிரி கூட கிடையாது, சுத்தமா படிப்பறிவே இல்லாதவர். ஆமாங்க, படிப்பறிவு இல்லாதவனோட அந்த பொண்ணு எப்படி வாழ முடியும்? ஒரு டிகிரி கூட இல்லைன்னா என்ன வேலை கிடைக்கும் அந்த பையனுக்கு? பாக்கியம், டிகிரி ஹோல்டரா இருந்து இங்கிதம் தெரியாதவனா இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாளா? அவருக்கு சொத்து பத்து கூட இல்லையாம்பா. இது ரொம்ப நல்லா இருக்குமா. அவனுக்கு படிப்பு இல்லைனாலும் பரவாயில்லை, ஆஸ்தி பாஸ்தி ஏதாவது இருந்தா தானே சந்தோஷமா வச்சு காப்பாற்ற முடியும். கோவிந்தா, பாயசம் வடை பொங்கல்னு கிடைக்கலன்னாலும் பாசமா இருக்கிற புருஷன் மட்டும் இருந்துட்டா குடிக்கிற பழைய கஞ்சி கூட அமிர்தம் தான்டா. இதுவும் சரிதாங்க. அப்பா அம்மா யாருன்னே தெரியாதா? அவர் யாரும் இல்லாத அனாதை. என்னடி குழப்பற? ஏற்கனவே அவலட்சணம், போதா குறைக்கு அனாதை வேற. தாய் தந்தை இருந்தும் மதிக்காத வச்சு காப்பாத்தாத ஊதாரியா தெரிஞ்சா பரவாயில்லையா? வசதிதான் இல்ல, குளம் கொத்தணும் தெரியுமா? பெரிய குளத்துல பிறந்து பெரிய கார்ல சுத்திக்கிட்டு மிருகத்தை விட கேவலமா நடந்துக்கிறவனு இருக்காங்க. ஒண்ணு சொல்லட்டா, நல்ல மனசு நல்ல நடத்தை தான் மனுஷனோட குலம் கோத்திரம். இந்திரா, நீ சொல்றது அந்த செல்லப்பாவை தானே? செல்லப்பாவா? ஆமாமா, மாப்பிள்ள அவரு, பொண்ணுனா. இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? அது இல்லம்மா, வெறுங்கல்லா இருக்கிறவனே தெய்வமா தெரியறான்னா அவன் மனச பாக்குறா. மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றதான் வாழ்க்கைன்னு அவ சொல்லாம சொல்றா. அப்புறம் நமக்கு என்னடி? நீ போமா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாமா, போயிட்டு வாமா. என்னங்க என்ன சொல்றீங்க நீங்க? இந்திரா சின்ன பொண்ணு இல்லையே, அவ வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா என்ன? நீங்க என்ன ஏத்துக்கிட்டதுக்கும் சீக்கிரமே கல்யாணத்தை நடத்துறேன்னு சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு சின்ன கோரிக்கை. என்னப்பா? என்னோட நேரமோ விதியோ என்ன காரணமோ தெரியல, நான் மேடத்தை விட்டு ரொம்ப தூரம் விலைக்கு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு சமூகத்துல நான் செல்வாக்கோட அந்தஸ்தோட வாழறேன்னா அதுக்கு இந்த தாயோட ஆசீர்வாதம் தான் காரணம். அதுக்காகத்தான் சொல்றேன், என்னோட கல்யாணம் அவங்க கண்ணு முன்னால அவங்க கஸ்தூரிபா காலேஜ்ல தான் நடக்கணும். அவ்வளவுதானே? உன் விருப்பப்படியே இந்த கல்யாணத்தை அதே காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாமா. நல்லா இருக்கியா? நீங்க வாங்க. நான் நிரபராதிமா. நல்லா இருக்கீங்கல்ல? நான் கெட்டவே இல்லைம்மா.
தம்பி, இந்த திருமாங்கல்யம் இவ்வளவு காலமா பரம்பரையையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிற ஒரு புனிதமான சின்னம். இது நீங்க ரொம்ப ரொம்ப பாவம். இத்தனை பேர்கள் மத்தியில நின்று இது புனிதமானது பெருமையானதுன்னு சொன்னீங்க. இந்த மஞ்சள் கயிறை இங்கேயே தீயில எரிச்சா தப்பு பாவம்னு கதறீங்க. ஆனா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த புனிதமான பந்தத்தை பொடி பொடியாக்கி மாசில்லா பாசத்துக்கு தீ வச்சா அது என்ன சொல்வீங்க? அது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு கொடுமை. அன்னைக்கு என்ன தலை தூக்க முடியாம செஞ்சது யாரோ இல்ல, தாலி கட்டிக்கிறதுக்காக இப்ப தலை குனிஞ்சிட்டு இருக்காளே இந்த இந்திரா தேவி தான். குலம் கோத்திரம் ஊரு பேரு தெரியாத ஒரு அனாதை பையனை தன்னுடைய புள்ளையா ஏத்துக்கிட்டா ஒரு உத்தமி. தாய் மகனுக்கும் உள்ள சொந்த பந்தத்தை வேரோட வெட்டி எறிஞ்ச அந்த இந்திரா தேவி தெரியாம குடிச்சிட்டு வந்த என்ன ஒரு அறியாத பொண்ணு ரூமுக்கு கொண்டு போனது இந்த இந்திரா தேவி. மயக்கத்துல இருந்த என்ன அந்த பொண்ணு மஞ்சத்துல படுக்க வச்சதும் இந்த இந்திரா தேவி தான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி அவளுக்கு அவமானத்தை உண்டாக்கி அவ தற்கொலை செய்ய காரணமா இருந்த மகா புண்ணியவதியும் இந்த இந்திரா தேவி தான். உண்டா இல்லையா? இப்பவாவது வெளிப்படையா நீ செஞ்சதை 10 பேருக்கு முன்னாடி ஒத்துக்கோ. செஞ்ச பாவத்தை நினைச்சு மனசால கதறு. ஏன் பேச மாட்டீங்க? நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணுமா? நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற தண்டனையை விட அது ஒண்ணும் அதிகம் இல்லம்மா. இருக்க இடம் இல்லாத எனக்கு ஒரு மாளிகை கிடைச்சது. தாய் தந்தை இல்லாத என்ன உங்க மகனா ஏத்துக்கிட்டீங்க. சொந்த பந்தம் இல்லாத என்ன இங்க இருக்கிற எல்லாரும் அண்ணனா ஏத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பறிகொடுத்தேனே, இதுக்கெல்லாம் யாருமா காரணம்? நீங்களே என்ன விரட்டிங்களே, அதுக்கு யார் காரணம்? நம்ம காலேஜில் எனக்கு இருந்த பெரிய கெடுத்துட்டாலே, உங்களை என்னையுமே பேசிட்டாலே. உண்மைதான் ஐயா, இந்திரா மன்னிக்க முடியாத தப்ப செஞ்சிட்டா. தண்டனை கிடைச்சே தீரணும். நாம் பெத்த பொண்ணுங்கிற பாசத்துல தண்டிக்க முடியல. நீயாவது தண்டிச்சு அவளுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. என்னங்க நீங்க மகளுக்கு புத்தி புகட்ட சொல்லி மணமேடைக்கு வந்தவளை பழி வாங்கணுமா? 10 பேர் மத்தியில் அவளுக்கு அவமானம் ஏற்பட்ட அப்புறமும் அவளை எந்த மாப்பிள்ளை தாலி கட்டுவான்? எப்படி கல்யாணம் நடக்கும்?